வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முறுக்கு மாவு தனியாக எதுவும் அரைக்காமல் கடையில் விற்கிற சாதாரண பச்சரிசி மாவுலேயே பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 2 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் அளவு உளுந்து மாவு எடுத்திருக்கேன். உளுந்து மாவு பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்தை சும்மா சாதாரண வானிலை நல்லா வறுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்துக்கிடணும். இது மொத்தமாக கூட நீங்கள் சளிச்சு வச்சுக்கலாம், தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு, சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு, 1/2 ஸ்பூன் ஓமம், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட் இதை மட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு எல்லா இடத்துலையும் ஒன்று போல் மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு குழி கரண்டி அளவு நல்லா சூடான எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா சப்பாத்தி மாவு பசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி சாஃப்டாக இருக்கணும். கைட்டு அழுத்தி பார்த்தீங்கன்னா முறுக்குழக்கு பார்த்திங்கன்னா இப்படி 3 கண்டு உள்ள சில்லு தான் நம்ம எடுக்கணும். எங்கள் பழைய உலக்கில் பார்த்திங்கன்னா இப்படி 3 கண்டு உள்ளது இருந்தது. இப்போ அடுத்து புதுசாக வாங்கினா அதில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, ரொம்ப பொடுசாக உள்ளதே இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. 3 கண்டு உள்ளதான் முறுக்குழிய நல்லா வசதியாக இருக்கும். இப்போ மாவை நம்ம உலக்கில் நிரப்பிடலாம். முறுக்குழக்குள்ளே ஃபஸ்ட்டு எண்ணெய் அல்லது வெண்ணெய் ஏதாவது ஒன்று தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். மாவை நிரப்பியாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக எண்ணெயில் புளியினாலும் புளிக்கலாம், அல்லது ஒரு சின்ன மூடி மாதிரி வச்சு மூடியில் நமக்கு தேவையான சேஃப் புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு எடுக்கலாம். நான் மூடியில் ஃபஸ்ட்டு புளிஞ்சு காட்டுறேன். இல்லை இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும்னா நல்லா கொஞ்சம் பெரிய கரண்டி மாதிரி இதை ஒன்று எடுத்துக்கோங்க. புளிஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். கையில் தெறிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் முறுக்கு உள்ளேலாம் வேகும். நம்ம ஃபுல்லாக அடுப்பு நல்லா கூட்டி வச்சுட்டு வேகப்பட்டோன்னா வெளியில் மட்டும் கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். திருப்பி விட்டுடலாம். நல்ல பொன்னிறமாக வரட்டும். பொன்னிறமான பிறகு முறுக்கு எடுத்துடலாம். இப்போ நான் நேராக எண்ணெயிலே இப்போ புளிஞ்சு காட்டுறேன். மெதுவாக புளிக்கணும், அவ்வளோதான். எண்ணெய் மெதுவாக சிம்மில் வச்சுட்டு மெதுவாக புளிஞ்சு சரியாக வரும். முறுக்கை பொரித்து எடுத்த உடனே சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ரொம்ப சாஃப்டாக தெரியும். ஒரு 2 நிமிஷம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா முறுமுறுப்பு வந்துடும். இதே மாதிரி எல்லாமே முறுக்கு புளிஞ்சு எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 10 நிமிஷம் தான் ஆகும் செய்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.